2 மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட பெருமழை வெள்ளம் போது அவர் கார் கூட, அவருடைய காரினுடைய டயர் கூட. டெல்டா பகுதியில் ஏற்பட்ட கடந்த வெள்ள பாதிப்பிற்கு எடப்பாடி பழனிசாமி ஆய்வுக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்ததாக அமைச்சர் சேகர் பாபு குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசின அந்த காணொலியை பார்த்திருப்பீங்க. முதல்வர் வேணா அழைச்சிட்டு வரா, தண்ணி தேங்கலன்னு சொல்றாங்களே, இவ்வளவு தண்ணி தேங்க அவர் அழைச்சி எங்க முதல்வர் வர நிலையில இல்ல. மக்கள் துன்பப்படுறாங்கன்னு காதல வந்த உடனே ஓடோடி கரைக்கு வர்றவரு. அவருடைய முன்னாள் முதல்வர், அவருடைய எதிர்கட்சி தலைவர் போய் திரும்பி பார்க்க சொல்லுங்க. டெல்டா பகுதியில் ஏற்பட்ட பெரும் பாதிப்பின் போது வீட்டிலேயே அமர்ந்து கொண்டிருந்தவர், எந்த விதமான மழை வெள்ள நிவாரண பணிக்கும் செல்லாதவர். 2 மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட பெருமழை வெள்ளம் போது அவர் கார் கூட, அவருடைய காரினுடைய டயர் கூட எந்த தெருக்களையும் வந்து அடையவில்லை. எங்கள் முதல்வர் மழை வருவதற்கு முன்பாக தன்னுடைய காலை நிலத்திலே பதிக்கின்ற முதல்வர், அவர் எங்கள் முதல்வரை அழைப்பதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லை. மக்களும் நேற்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கள ஆய்விற்கு வருகை தந்தபோது மழை துளிகள் நிலத்தை அடைவதற்கு முன்பாக தன்னுடைய காலடி பாதங்களை நிலத்திலே பதித்தவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். நேற்றைய ஆய்வின் போது ஆங்காங்கே பயணித்துக் கொண்டிருந்த மக்கள் நேரடியாக முதல்வரை சந்தித்து, இந்த முறை நான் வில்லிவாக்கத்திலே இருந்து பயணித்து வருகின்றேன், எங்கும் முக்கிய சாலைகளில் தண்ணீர் தேங்கவில்லை என்று எடுத்து கூறினார்கள். தற்போது கூட ஒரு சில தாழ்வான பகுதிகளில் தான் இதுபோன்ற நிலை. இதுவும் அடுத்த பருவமழைக்குள் முழுவதுமாக சரி செய்கின்ற ஒரு நல்ல சூழல் ஏற்படும். கடந்த காலங்களில் பார்த்தால் 13 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்தால் கூட 2 நாட்கள் 3 நாட்கள் என்று தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் வெளியேறாத நிலை இருந்தது. முக்கிய சாலைகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்ட நிலை இருந்தது. தற்போது அந்த நிலை இல்லை. நாங்களும் பயணித்தோம், நீங்களும் பயணித்துதான் வந்திருக்கின்றீர்கள். முக்கிய சாலைகள் முழுவதுமாக பயன்பாட்டில் இருக்கின்றது. எங்கும் போக்குவரத்து தடை இல்லை. இது போன்ற தாழ்வான பகுதிகள் தான். இதையும் சவாலாக எடுத்துக்கொண்டு அடுத்த பருவமழைக்குள் இதை நிவர்த்தி செய்வோம் என்ற உத்தரவாதத்தை தருகின்றோம். குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு முகாம்களை பயன்படுத்துகின்ற நிலை ஏற்படவில்லை. ஆனால் அனைத்து இடங்களிலும் முகாம்கள் தயாராக இருந்தது. ஒரு வட்டத்திற்கு ஒரு இடம் என்று சமையல் அறைகளும் முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு மண்டலத்திற்கு ஒரு பெரும் கிச்சன் என்று அதையும் ஏற்பாடு செய்திருந்தோம். நேற்றைக்கு காலை, மதியம், இரவு, இன்று காலை தேவைப்படுமாயின் இன்றைக்கு மதியத்திற்கும் உணவு தட்டுப்பாடு இல்லாமல் வழங்க சொல்லியிருக்கின்றார்கள். அம்மா உணவகத்தில் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.